அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஓவராலாக ஒரு 2-3 சார்ட்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோல்டோட சார்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் GBP/USD, அப்புறம் யூரோ நியூசிலாந்து, GBP JPY அப்படின்ட்டு ஒரு 4-5 மார்க்கெட்டை பார்க்கலான்னு பிளானில் தான் இந்த பதிவை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாமல் இதை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ கொடுத்துருந்தேன். 1:12 கோல்டு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. அந்த ட்ரேடில் நான் 1:8 கட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷனோட வித் ப்ராஃபிட் ப்ரூஃபோட நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் 1-2 ட்ரேடு வந்து பிஃபோர் அனலைஸ் பண்ணி கொடுத்த அந்த சார்ட்டுமே வந்து டார்கெட் போயிருக்குது. அதாவது அனலைஸ் பண்ணி நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருக்குறோம். எந்த மாதிரி டபுள் சைடாக நம்ம சொல்லலை. அது செல் ஆகலாம், பை ஆகலாம், அப்படி நம்ம இழுக்கலை. ஒரே டைரக்ஷனில் இந்த மார்க்கெட் வந்து பை தான் ஆகும், இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருந்தோம். அந்த என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா 1:5க்கு ஆவரேஜ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட்டு அதெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கொடுக்குற பதிவுகள் வந்து இது வரைக்கும் எதுவுமே பிசிறு தட்டலை, கரெக்டாக போயிருக்குது. தொடர்ந்து அதே மாதிரி பதிவுகள் வரும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து ஒவ்வொரு சார்ட்டையும் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் வித் ப்ராஃபிட் ப்ரூஃபோடு பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு நம்பிக்கை வரும். என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை நான் எடுக்கிறேன், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எடுத்த பிற்பாடு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரக்சர், அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கணிக்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வரும்போது டார்கெட் ஆகுமா, சரியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இல்லையா? ஓகேங்களா? நம்ம வந்து மற்ற ட்ரேடர் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் வந்தால் அப்படி போயிடும், அப்படி வந்தால் அப்படி போயிடும் அப்படின்னு 2 பக்கமும் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதில்ல. ஒரே டைரெக்ஷன் தான். ஒன்று இந்த டைரெக்ஷன் வந்தால் வரும், இல்லைன்னா என்ட்ரியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கோல்டு சார்ட் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, போன வாரமே சொல்லியிருந்தேன் கோல்டில் வந்து கை வைக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும், மேலேயும் கீழேயும் பிரேக் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? கீழே பிரேக் ஆகலை, பட் மேலே பிரேக் ஆகிருக்குது. பட் இது பிரேக் ஆகிடுச்சின்ட்டு நம்ம என்ட்ரி போயிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியாது. இனியும் கோல்டு வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணலை. அப்போது இந்த ட்ரெண்ட்லைன் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இருந்து ஒரு ட்ரெண்ட்லைனில் போடுவாங்க, இப்படி ஒரு ட்ரெண்ட்லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இங்கே டச் ஆகுதுங்களா, அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு லைனை போடுவாங்க. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணால் என்ட்ரி போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் மேலே ஒரு லைன் இப்படி இங்கே இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன். இதில் எங்கேயாவது பிரேக் அவுட்டில் வெயிட் பண்ணி எதையுமே உருப்படியாக பண்ணாமல் 2 பக்கமும் குழப்பிட்டு ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ப்ராஃபிட் பண்ணால் ப்ரூஃபோடு போட்டால் ட்ரஸ்ட்டு நமக்கு வரும். நம்மளும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் இப்போ நம்ம என்ன இதில் நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ட்ரெண்ட்லைனை பற்றி பேச வரல, ஸ்ட்ரக்சரை பற்றி பேச வந்திருக்கோம். அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹையை வந்து மேலே வந்துட்டு வயலேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குது. ஸோ நம்ம வந்து அப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு மேலே ஒரு இதை ஸ்வீப்பாக எடுத்துக்கலாமா, சரி ஓகே, இல்லைனா இதை வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு பிஓஎஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இது எந்த லிஸ்ட்லையுமே எடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, மேலே உடச்சிட்டு கீழே வருது என்றால் கீழே வந்து ஒரு இம்பல்சிவான ஒரு மூவ் இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங் ஒன்று கொடுக்குறேன். இப்படி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா
கீழே வரக்கூடிய மார்க்கெட் வந்து போய் அடித்து கீழே வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அடித்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது சிங்கிள் கேண்டில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் கூட இப்படி வயலட் பண்ணலாம். இப்படி வயலட் பண்ணாலும் நம்ம இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் இது இப்படி இருந்துட்டு இது இப்படி இருந்துட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில், கொஞ்சம் நான் பிரைட்னஸ் ஏற்றுறேன். ஓகேங்களா? இங்கே ரீடெஸ்ட் கேண்டில் சாக் வைக்கும்போது இங்கே ரெட்டு, இங்கே க்ரீனு, அதுக்கப்புறம் இங்கே ரெட்டு, இப்படி இருந்தால் நம்ம வந்து இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இதுவும் ரெட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இதை வேலிடாக எடுக்க முடியும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுக்க முடியும். ஓகே, இதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடக்கலை. மேலே உடச்ச இந்த மார்க்கெட் வந்து மேலே உடச்சிருக்குங்களா, இதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக வந்து மேலே உடச்சிட்டு கீழே வரும்போது ப்ராப்பராக வந்து அது உடைக்கலை. ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஏக்கச்சக்க க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. உதாரணத்துக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாக இழுத்து வந்திருக்கு இல்லையா, இங்கே விக்கு விட்ட மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த கேண்டில் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இதான் வந்து சாக் வைக்கிறதுக்கான இடம், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த ரெட்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இப்படி அடித்து வந்திருக்கணும். இப்படி வந்தால் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம மேலே டெஸ்ட்டு போயிட்டு நம்ம என்ட்ரி வர்றதுக்காக வெயிட் பண்ணால் லாஜிக். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்களே பார்க்குறீங்க, இங்கே ஒரு க்ரீன், அப்புறம் க்ரீன், அப்புறம் ஒன்றுமே நடக்கலை, பாடி க்ளோஸும் வைக்கலை, அப்புறம் டெஸ்ட் ஆகி மேலே போயிட்டுருக்குது. அப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது இல்லையா, ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் எடுத்தாச்சு, இதில் மிட்டிகேஷன் ஆகிடுச்சு, சரி ஓகே, அப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சா போயிடலாமான்னு நினப்பாங்க. பட் அது பண்ணக்கூடாது. ஒன்றுமே நடக்கலை. இந்த மூமெண்ட்டே வந்து, இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கோல்டில் வந்து என்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி தேதி வந்து 20ஆம் தேதி 12வது மாதம் 25 இல்லையா, இன்னும் ஒரு 5 நாளுக்கு அப்புறமே வந்து எல்லா பேங்க்ஸும் லீவ் விட ஆரம்பிச்சிடுவாங்க, ஃபாரின் பேங்க்ஸ். அப்போ வந்து வால்யூம் இருக்காது. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் அங்கே நடந்துகிட்ருக்குது ஃபாரெக்ஸில். இந்த வருடத்திற்கான முழுமையான அசைவுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, மூமெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே கூட பாருங்களேன், இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிது அப்படின்னா விக்கு விட்டுட்டு மேலே போயிருக்கிறான். ஓகேங்களா? இங்கே இவ்வளோ தூரம் வந்தவன் பாடி க்ளோஸ் வைக்கலை, வச்சுருந்தா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்கும், நம்ம அதுக்கப்புறம் எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு கோல்டு வந்து தொடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் நான் இதில் சொல்ல வர விஷயம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, GBP/USD. இந்த GBP/USDயில் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஒரு சூப்பரான மூமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி போகலான்னு மாதிரி நமக்கு தோணும். இப்போ வந்து இந்த ஹையை வந்து ப்ரீவியஸ் ஹையை பாடி க்ளோஸ் வச்சிருச்சு மேலே. ஓகேங்களா? இதை நம்ம ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். முழுமையாக கேட்கணும், நான் இப்போ தப்பாக தான் சொல்ல போகிறேன். மேலே வந்து பாடி க்ளோஸ் வச்சு இது ஒரு BOS இப்படி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ஏன்னா யாரெல்லாம் எடுப்பான்னு சொல்கிறேன். BOS புது ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா இது BOS எடுத்துருவாங்க. ஓகே, அப்போ கீழே BOS. ஓகே, அப்புறம் வேறு இங்கே ஒரு மிட்டிகேஷன்ற கணக்கில் கொண்டு வருவாங்க. இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, பட் இந்த இடத்த மிதித்து போனதாக அவங்க எடுத்துப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, கேட்டால் ஸ்வீப் நடந்திருக்குன்றவாங்க.
இந்த இடத்த ஸ்வீப் பண்ணது அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, மேலே வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்குது, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு உள்ள. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஸ்லோ ஹை கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் போடணும். ஓகே, போட்டாச்சு. அப்போது டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே ஃபேர் வேல்யூ கேப்பு, மேலே வந்து பிஓஎஸ்ஸு, அடுத்து பிஓஎஸ்ஸு, இங்கே ஒரு லைனை ஸ்வீப் பண்ணியிருக்குது. சூப்பர், ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு இதை உடைக்கலை, அப்புறம் கீழே வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்குது இல்லையா. ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது, இப்படி வைக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கும்போது அப்போ இதுக்குள்ளே இறங்கிடுச்சு, மிட்டிகேஷன் ஆகிடுச்சு. இங்கேருந்து நமக்கு என்ன நடக்கணும், ப்ரீமியம் வரைக்கும் டார்கெட் போகணும். இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலி இதை எடுத்துருவாங்க, இது வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு 5 மினிட்ஸில் என்ட்ரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸில் என்ன நடந்திருக்குங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சூப்பராக ஃபார்ம் பண்ணி ஏமாற்றிருக்கிறான் மார்க்கெட்டு. ஸ்ட்ரக்சரை சரியாக எடுக்காதவங்க இதை ரியல் என்ட்ரின்னு நினச்சிருவாங்க. ஓகேங்களா. இப்போ நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் லோ ஸ்வீப் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஸ்வீப் ரெண்டாவது, இங்கே ஒரு பிஓஎஸ், அதுக்கு விக்கு விட்ட கேண்டில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதை தான் எடுக்கணும். சூப்பரான ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா. ஓகே, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீப்பு, பிஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இம்பல்சிவான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குள்ளே ஃபேர் வேல்யூ கேப்லாம் கிடச்சிருக்குது. ஓகேவா, ஃபேர் வேல்யூ கேப்பும் கிடச்சிருச்சு. ஓகே, ஓகே. அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இது வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்பு. மேலே பிஓஎஸ் நடந்திருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேஷனாக இருக்குது. ப்ரீவியஸ் லோ ஸ்வீப் பண்ணியாச்சு. இங்கே லோ டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் பிஓஎஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இவ்வளோ நடந்திருக்கு. சிஹெச். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து, இது வந்து என்னவாக இருக்குன்னா, இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் டிமாண்ட் ஆகுது இல்லையா. இது டிமாண்ட் ஜோனு, இது ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது, இது டிமாண்டாக ஆக்ட் ஆகுது. அப்போது மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த டிமாண்டில் நம்ம என்ட்ரி வைக்கலாம் இல்லையா. ஓகே, அப்படி தான் படிக்கிறோம். அப்படி தான் படிக்கிறோம். அப்போ ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுத்தாச்சு. சூப்பர். இப்போ ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி எடுத்தாச்சு, நம்ம டார்கெட் வைக்கணும் இல்லையா. எங்கே வைக்கணும், டிஸ்கவுண்ட் எடுத்தால் ப்ரீமியம் வரைக்கும் வைக்கணும். ஓகே, வச்சா எவ்வளோ வருது, ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம எஸ்எல் கொடுத்துட்டு டார்கெட்டை எங்கே வைக்கணும், மேலே இருக்குது ப்ரீமியம். ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு, 1:37. ₹1 போட்டால் ₹37. ₹1000 வச்சா ₹37,000 வரணும், ப்ராஃபிட் வரணும் இல்லையா. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நடந்திருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பிஓஎஸ் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் கீழேயும் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு 5 மினிட்ஸ் என்ட்ரியில் 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்பில் 5 மினிட்ஸ் வந்து ஸ்வீப் வச்சு இம்பல்சிவான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்குது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். 5 மினிட்ஸில் என்ட்ரி சூப்பர். ஸ்வீப்பு, சாக்கு, பிஓஎஸ் எல்லாம் இருக்குது. ரீடெஸ்ட்டும் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த
ஆர்டர் பிளாக், இது வந்து ஆர்டர் பிளாக் ஓபி. நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஓபி வாயில் சொல்கிறத விட மென்ஷன் பண்ணது பெட்டர். ஓபி ரெடி. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் எஃப்விஜி. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிஓஎஸ் and then sweep. ஓகே, ஸ்வீப் வியூஸ் ஆர்டர் பிளாக் எல்லாம் இந்த 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இல்லையா. 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் 30 மினிட்ஸ் எஃப்விஜி. ஓகே ஓகே, எல்லாம் நடந்துருச்சு. அப்போ என்ன ஆகணும், என்ட்ரி வந்து 1:34 வரைக்கும் போகணும் இல்லையா. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எஸ்எல் அடிச்சுட்டு போயிடுச்சு. எஸ்எல் அடிச்சுட்டு எப்படி 1:34 வரைக்கும் போகுமா, வாய்ப்பு இருக்குதா, நடந்திருக்குதுன்னு பாருங்கள். அப்போது நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பிகினர் யோசிப்பாங்க, அப்படி தானே. ஓகே, இப்போ இதை வந்து 30 மினிட்ஸில் போய் பார்க்கணும் என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குது அப்படின்ட்டு. 30 மினிட்ஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 30 மினிட்ஸோடைய சேஞ்சாக, அதாவது பிஓஎஸ்ஸு ரீடெஸ்ட் ஆகுது, ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேஷன் ஆகி நமக்கு இங்கே லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வந்து ப்ரீமியமுக்கு டார்கெட் பண்ணுறோம், டிஸ்கவுண்டில் எடுக்கிறோம், ப்ரீமியம் டார்கெட் பண்ணுறோம், 1:34 வரைக்கும் டார்கெட்டாக வைக்கிறோம். பட் எஸ்எல் அடிச்சிருச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். ஒன் செகண்ட். இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இந்த மொமெண்ட்டே இந்த ஹைக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் பஞ்சாயத்துக்கும். நீங்கள் எப்போதுமே ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணாதான், உடச்சாதான் என்ட்ரியை நீங்கள் போகணும். இது பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக். உள்ளுக்குள்ளே நடக்கிற வியாபாரத்தை பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே இங்கேருந்து இங்கே உடச்சிருச்சு, ஓகே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்கே ஓகே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த ஹை எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இந்த ஹையும் உடைக்கலை, இந்த லோவும் உடைக்கலை, இந்த நியூட்ரலுக்குள்ளே தான் முழு மார்க்கெட்டும் உட்காந்துட்ருக்குது. ஓகேங்களா. அப்போது நியூட்ரலுக்குள்ளே எங்கே என்ட்ரி போனாலும் அட்டி தான் விழும். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, லைவில் பார்க்கும்போது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அழகாக ஸ்வீப் பண்ணி சாக்கு வச்சு என்ட்ரியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரிஜினல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணும்போது கூட இவ்வளோ அக்யூரேட்டான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் பார்க்க முடியாதுங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஷியோராக சொல்கிறேன். இவ்வளோ சூப்பராக வந்து ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அப்போ என்ன நடந்திருக்குது, இன் பிட்வீன் கேப்பில் நடக்கிற எதுவுமே வேலை செய்யாது. அப்போது ரியலாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த கையை வயலேட் பண்ணியிருக்கணும். இங்கே பாடி க்ளோஸ் வச்சுட்டு இல்லையா, இங்கே பாடி க்ளோஸ் வைக்கணும், மேலே வச்சுருக்கணும், வச்சுட்டு இம்பல்சிவாக கீழே வரணும் இல்லையா. ஒரு நிமிஷம், இங்கே பச்சையில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சிகப்பில் அடித்து வரணும், இப்படி வரணும். இப்படி தான் வரணும்னு சொல்லலை, இதை மாதிரி ஒரு 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 சினாரியோ இருக்கணும், ஒரு சீன் இருக்கணும். ஓகேங்களா. பட் அது இல்லை இல்லையா. அப்போ இந்த கையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரியே போட்டிருக்க மாட்டீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையா என்ட்ரி விழுந்துருச்சு, அது எஸ்எல்லும் ஆகிடுச்சு, அது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரக்சரை நீங்கள் தப்பாக எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சொதப்பும். அப்போ ரியலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து வாங்க கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு, இது வந்து மைனர் பிஓஎஸ்ஸு. ஓகேங்களா. இது வந்து மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா. மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாடி க்ளோஸோடு வச்சுருக்குது. பட் இதை வந்து மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவும் எடுத்து தொலைக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இவனுங்க வந்து அறையில் போட்டிருக்காங்க. இந்த இவ்வளோ கொசன்னு போட்டு வந்து இங்கே உடச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவும் எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்த என்னென்னு தான் எடுக்கிறதுனா இது எடுக்கவே கூடாது. ஓகேங்களா. அப்போ இதில் யார் போய் சிக்குவாங்கன்னா, நம்ம தலைவர்ஸ் போவாங்க, இந்த ட்ரென்னில் குரூப்பெல்லாம் போகும். இங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரென்னில் போடுவாங்க. பங்காளி மேலே உடைக்கும் இல்லை கீழே உடைக்கும். மேலே உடைச்சா பைக் ரெடியாகிரு, கீழே உடைச்சா செல்லுக்கு ரெடியாகிருப்பாங்க. எஸ்எல் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா.
நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம், அவங்கள திருத்த முடியாது. ஓகே, அப்போ என்ன சொல்ல வரனா, இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் லோ இருக்குது அப்படின்னா கொசன்னு அரைச்சி போயிருக்குது, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுதுன்னு எடுத்துக்காதீங்க. இதை வந்து எந்த லிஸ்ட்லேயுமே எடுக்காதீங்க, ஓகேங்களா? தூர விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்தா தூர விட்டுருங்க. க்ளீன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரை நான் எடுத்து போடுறேன். இன்னொரு விஷயம், போடுறேன்னு சொல்கிறத விட ஏற்கனவே 2-3 வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த டார்கெட் ஹிட்டான வீடியோஸ்லாம் உள்ளே இருக்குது. அப்புறம் போன வாரம் கொடுத்துருந்தேன் இல்லையா, போன வாரம்னா இப்போ முடிஞ்ச அந்த புதன்கிழமை ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். அது டார்கெட் போயிருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் நான் எப்படி எடுத்தேன்னு நீங்கள் பாருங்கள், அது எப்படி போச்சுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்புலையுமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு லேர்னிங் தான். யூரோ நியூசிலாண்ட் இதுவும் அதே கதை தான். ஃபுல்லாக அரையல். இங்கே வந்து எங்கேயுமே க்ளீனாக இல்லை, மேலேயும் க்ளீனாக இல்லை, கீழேயும் உடைக்கல, எதுவுமே இம்பல்சிவாக இல்லை. ரீடெஸ்ட்டாக போட்டு தட்டியிருக்காங்க. எவ்வளோ ரீடெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா? இப்படி இந்த க்ளீனாக இருக்கணும். உதாரணம் ஒரு சாம்பிள் காட்டுறேண்ணே. இங்கே அறையில் இருந்தாலும் உடைய பார்த்தீங்களா எப்படி உடைச்சிருக்குது? இப்படி விற்க கூட விடலைங்க, பாடியில் அடிச்சிருக்கானுங்க. விற்க கூட விடல, பாடியில் அடித்து தூக்கியிருக்காங்க. இப்படி இருக்கணும். இப்போ இதையுமே நம்ம வாலிட்டாக எடுக்கலாம். 2 ரீடெஸ்ட்டு ஒரே ஆட்டி மேலே தூக்கிருச்சு. ஆனால் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. அப்புறம் இங்கே இது வந்து கீழே ஆனதுக்கப்புறம் மேலே உடச்சா மேலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகணும். பட் இதை எடுக்க முடியாது. பட் எப்போ எதை எடுக்கலான்னா அதுக்கடுத்து, ஏன்னா இங்கே ரீடெஸ்ட் கேண்டில் இருக்குல்லையே, ரொம்ப இந்த பக்கமும் இருக்குது, இங்கேருந்து கண்டினியூ ஆகிருக்கணும், கண்டினியூ சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரீடெஸ்ட்டு கொடுத்து இந்த ஃபேர் வேலி கேப்பில் மெடிகேஷன் ஆகி மறுபடியும் தூக்கியிருக்கிறானுங்க. இந்த அறையில் கரெக்டாக இருக்குது, இந்த தூக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, அப்போது இதில் இதை வந்து டிமாண்டுக்கு வரல. சரி, ஓகே, ஃபேர் வேலி கேப்பில் ரியாக்ஷன் ஆகிருக்குது இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீமியம் வச்சு டிஸ்கவுண்ட் போடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, டிஸ்கவுண்ட்குள்ளே ஃபேர் வேலி கேப்பில் ரியாக்ஷன் ஆகி டார்கெட் அடித்து தூக்கி போயாச்சு மேலே. எவ்வளோ தூரம் போயிருக்காரு இந்த ஃபேர் வேலி கேப்புக்கு. நம்ம ஆர்டர் பிளாக்காக செட் பண்ணால் கூடவே எவ்வளோ போயிருக்குது ரிஸ்க் ரிவார்டுங்கிறது. நம்ம எப்போதும் டார்கெட்டை வந்து எங்கே முடிப்போம் உங்களுக்கே தெரியும். டிஸ்கவுண்ட் எடுத்தால் ப்ரீமியமில் முடிப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேரெக்டாக பார்க்குறோம், அதாவது 30 மினிட்ஸில் பார்க்குறோம், 5 மினிட்ஸில் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்காக பார்க்குறோம். 1:11. நீங்கள் இந்த ஃபேர் வேலி கேப் இந்த முழுமையான ஃபேர் வேலி கேப்பை நியூட்ரல் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து 1:11 டார்கெட்டு. ஓகேங்களா? அப்போ எப்படி மொமெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த அறைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இங்கே ரிட்டெஸ்ட் ஆகும்போது அரைச்சா பிரச்சனை இல்லை, தூக்கும்போது ஒரே அடியில் தூக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்விங் லோவும் ஸ்விங் ஹையும் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்படி அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இறங்கி வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மைனர் எக்ஸு இங்கே கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் மெயினான விஷயங்கள். மைனர் எக்ஸ் இருந்தால் தான் உடைக்கும் போது அது மேஜரோட பிஓஎஸ் கணக்கிலே சேரும் இல்லையா? பிஓஎஸ். ஓகே, இந்த மாதிரி க்ளீனான ஷார்ட் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதுக்குள்ளே லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் இது வந்து 30 மினிட்ஸோடைய ஃபேர் வேலி கேப். 30 மினிட்ஸ் எஃப்இஜி. ஓகே, 30 மினிட்ஸோட ஃபேர் வேலி கேப்பில் இதில் மைனூட்டாக நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1:10, 11 இருந்திருக்கும் நீங்கள் 5 மினிட்ஸில் என்ட்ரி செக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து
நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு என்ட்ரிங்கிறது 2 இடத்துல தான் நீங்கள் பிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் 2 இடத்துல என்ட்ரி பிடிக்கலாம். ஒன்று வந்து எப்படின்னா, ஒரு சின்ன ட்ராயிங் போடுறேன். இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு இப்படி போயிட்டு இப்படி ஒரு உடைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பிஓஎஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிடும். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் தான் நமக்கு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அங்கே தான் என்ட்ரியும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே போன மார்க்கெட் வந்து இதுக்கு நடுவில் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் இல்லையா? இருக்கணும். அது இம்பல்சிவாக இருந்தால் அது இருக்கும், இம்பல்சிவாக இல்லைன்னா அது இருக்காது. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். இது ஆகும் ஆகாதுன்னு அதை வச்சு நம்ம கணிக்க முடியும். ஓகே, இங்கே ஒரு ஓபி இருக்கும், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகி வரணும் மார்க்கெட் வந்து. அது இங்கே உடச்சிக்கிட்டும் இப்படி போகலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட ஓகே இப்படியும் போகலாம். ஓகே, இங்கே போனவொடனே என்ட்ரி போயிடலாமா நம்ம? அப்படி போக முடியாது. அப்போ அங்கே என்ன நடக்கணும்? இங்கே இது வந்து உதாரணத்துக்கு 30 மினிட்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஹை டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, லோ டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து டேரெக்டு 30 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லோ டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதுக்குள்ளே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் வைக்கலாம். அது வந்து மேபி சப்ளையாக இருக்கும் செல்லுக்கு, பையாக இருந்தால் டிமாண்டில் இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே மிட்டிகேஷன் ஆகி இம்பல்சிவாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ டைம் ஃப்ரேமில் வச்சதுக்கப்புறம் தான் 5 மினிட்ஸில் வச்சதுக்கப்புறம் பிரேக்கரில் போவாங்க என்ட்ரி. இங்கே ரிட்டெஸ்ட் ஆனால் போடுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே அடித்தா என்ட்ரி போட்டுருவாங்க சில பேர். அப்புறம் அப்படி இல்லைன்னா இங்கே ஃபேர் வேல்யூக்கு அங்கே என்ட்ரி போவாங்க சில பேர். என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து இங்கே தான் போவாங்க. இங்கே இதை விட்டால் நான்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து ரொம்ப எஸ்எல் கம்மியாக இருந்தால் தான் நான் இறங்குவேன், இல்லை நான் இறங்க மாட்டேன். அந்த மாதிரி நான் ட்ரெயின் ஆகிருக்கிறேன். எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு என்ட்ரி எடுத்தாலும் எடுத்த மாதிரி இருக்கும். திருப்பி அந்த வாரத்து பக்கம் ட்ரேடிங் புக்குமே போக மாட்டேன் நான். ஒரு என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் உட்காருவேன், கிடச்சிருச்சுன்னா தூரட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அது 1:5, 6, 7, 8 அது மோஸ்ட்லி வந்து 6, 7க்கு மேலே இருந்தால் தான் நான் என்ட்ரி போடுவேன். நான் அது கரெக்டான என்ட்ரியாக இருந்தாலுமே 1:5 வரைக்கும் இருந்தால் கூட நான் யோசிக்க தான் செய்வேன். அந்த என்ட்ரிக்குள்ளே இறங்க மாட்டேன். 1:8 வரைக்கும் மாதிரி இருக்கணும் மோஸ்ட்லி. வேறு வழியே இல்லை. இங்கே ஒரு 1:5 தான் இன்றைக்கி வருது அப்படின்னா ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பேன். அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டேன் அந்த விஷயத்தில். எதுக்காக நான் இந்த ட்ராயிங்கை போட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குள்ளார நமக்கு ஒரு என்ட்ரி காத்திருக்குது ஃபஸ்ட் திங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது எங்கே என்ட்ரி காத்திருக்கோம் அப்படின்னா, ஒன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஓகேங்களா? வச்சுக்கலாம். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே என்ட்ரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் கிடைக்கல, ஆனால் மார்க்கெட்டுங்க வந்து ரீடெஸ்ட் ஆகலை, ஃபுல் வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு உடைப்பார். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் பிஓஎஸ் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ட்ரி போயிடலாமான்னு கிடையாது, அப்படி கிடையாது. இங்கேருந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் இவர் கொடுக்கணும். கொடுத்தாருன்னா இதில் ப்ரீமியம் வச்சு டிஸ்கவுண்ட் போட்டுட்டு இங்கே உள்ள என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே டார்கெட் விட்டுருவேன். அப்போது ப்ரீமியம் வச்சு டிஸ்கவுண்ட் எங்கே போடணும்? இதில் இங்கே இருந்து இப்படியா போடுவாங்க? கிடையாது. அதான் வரலையே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வரலையே. இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் தான் போடணும். பிரேக் இது இங்கே தானே ஹை நடந்திருக்குது. இந்த லோ அப்புறம் ஹை இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது, அப்புறம் லோ. ஓகேங்களா? லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. அப்போ இங்கே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ கிடச்சிருக்கும். அதுக்குள்ளே லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போய்க்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா? அப்போ 2 விஷயத்தில் என்ட்ரி போகலாம். ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ரீடெஸ்ட்டில் போகலாம், அல்லது 30 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் 30 மினிட்ஸில் ஒரு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போகலாம். இதில் ஆனால் இது 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இதுதான் இருக்குது கரெக்டாக போகிற ஒரு டெக்னிக்னால் இதுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்குது. பட்
அதில் நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி போகலாம் அப்படின்னா நிறைய அதுக்குள்ளே சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ரிட்டெஸ்ட் ஆகிற மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சுருக்காருன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்களுக்கே தெரியாதவனை சொல்கிறேன். அவங்க வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அதாவது ஒரு சப்போர்ட் லைன் வந்து என்ன ரெசிஸ்டன்ஸாக ஆகுது இல்லையா? அப்போ ஃபேர் வேல்யூ கேப் பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து தள்ளுறதா கணக்காகும். ஒருத்தர் சேர்ந்து தூக்கி விடுறதுக்கும் 2 பேர் சேர்ந்து தூக்கி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ ஃபேர் வேல்யூ கேப் அதுக்கு பின்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 2 பேர் சேர்ந்து மேலே தள்ள ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தள்ளா என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு, டிஸ்கவுண்ட்குள்ளே வந்தாச்சு, 2 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும் தள்ளுவாங்களா ஏமாற்றுவாங்களாங்கிறத எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? 5 மினிட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு என்ட்ரி ப்ராப்பராக போயிருக்கு. ஆக்சுவலி நான் இந்த என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த என்ட்ரி நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணியிருந்தேன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருந்துச்சு. அதில் போய் நான் என்ட்ரி போட்டிருந்தேன். நான் இந்த பதிவை நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது. ஆமாம், 7 நியூஸ்லேருந்து தானே. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், தெரியும். நான் அந்த டார்கெட்டான வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்தது என்ன மாதிரி மூமெண்ட் இருக்குன்னு கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. மெயினாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது என்னோடய சொந்த அனுபவத்தை தான் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க அதை கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு இடத்துல பயன்படும். நான் பேசுகிற வார்த்தை எதுவுமே வந்து சும்மா கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசிகிட்ருக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த பிஃபோராக கொடுத்த சார்ட்டு டார்கெட் போயிருக்குது. அதை சின்னதாக பேசிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ப்ரீமியம் இந்த லோவிலேருந்து ஹை வரைக்கும் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். லோ ஹை எடுத்துட்டோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம். இந்த டிமாண்ட் ஜோனை வந்து ஆர்டர் பிளாக்காக எடுத்தாச்சு. நமக்கு வந்து அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் நம்ம போயிருந்தோம் அதுலேருந்து. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் வேணால் நம்ம பிஃபோராக கொடுத்த சார்ட்டை வந்து உள்ளே இருக்குது. அதாவது ஜிபிபி ஜேபிஒய் 15 மினிட்ஸில் நமக்கு கிடச்சிருந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பிஃபோராக அந்த சார்ட் கொடுத்ததில் ஃபுல் ஃபோர்ஸாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கல. இங்கே ஒரு ரீடெஸ்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எதை மிதிச்சினாலும் போயிடும் அப்படி சொல்லியிருந்தேன். என்னோடய ஆர்டர் பிளாக்குங்கிறது இதில் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஆர்டர் பிளாக் வரைக்கும் இது வரல. ஆனால் நான் தெளிவாக தான் சொல்லியிருந்தேன், இந்த ரீடெஸ்ட்டில் எதையோ ஒன்று மிதிச்சு போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்னபடி. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரல, பட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இங்கே மிதிச்சிருக்கு கரெக்டாக. என்ன லைன் இங்கே இருக்குது, இந்த வாரம் பாருங்கள், இந்த இருக்குது ஹை. கரெக்டாக அங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை மிதித்து இங்கேருந்து மேலே போயிருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட், ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் கேப் இருக்குது. நான் லைவில் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் என்ட்ரி போடல. எனக்கு 1:5 சம்திங் ஆவரேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இங்கே வச்சா கூட. பட் இருந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகலை. என்னோடய என்ட்ரி இந்த ஓபியில் தான், இங்கே வந்தால் மட்டும்தான் போடணும், இல்லை போடக்கூடாது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ இந்த ஆர்டர் நான் யூஸ் பண்ணலை, பட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து 15 மினிட்ஸ்லேருந்து நம்ம மறுபடி 4 ஹவருக்கு போயிடலாம். 4H லோடிங் ஆகிட்டுருக்குது, என்னன்னு தெரில. ஒன்று 1:6ங்க நம்ம கொடுத்தது வந்து 1:6 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 1:6
சரி 6 வரைக்கும் தான் போயிருக்கு அப்படின்னா இந்த ப்ரீமியம்லாம் உடச்சிட்டு 4 ஹவரில் இன்னும் மேலே தான் பையில் தான் இருக்குது இல்லையா? எவ்வளோ போயிருக்குது? 1:13 வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? 13 1:13. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒரே ட்ரேடில் நல்லா எடுத்துருக்கலாம். ஸோ இது ஒரு க்ளீனான என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கக்கூடிய சார்ட்டை நம்ம கண்ணில் பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பதிவு நல்லாயிருக்கும் பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். எஜுகேஷன் கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம். ஏற்கனவே கொடுத்துருக்கதே நீங்கள் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.